அதை சீக்கிங்க பயன்படுத்தினேன். இன்னமும் ரிசல்ட் நல்லா அதிகமாக இருந்தது. நம்ம பக்க கிளைகள்லாம் நல்லா தூர் கட்டி நல்லா வாலிப்பா நல்லா வந்தது. அந்த மண் வளம் வந்துட்டு நல்லா செழிப்பாக நல்லா வளர்றது நல்லா கண்கூட பார்த்தேன். எத்தனை கிளைகள் வெடிச்சிருக்குன்னு நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க. நான் எண்ணிப்பேன் 1 2 3 67 68. வணக்கம். வணக்கம் சார். நான் ஸ்கைவின் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து வரேன். பேர் லிங்கேஸ்வரன். உங்கள்கிட்ட சாரல், ஆரோட்டம், பிளட் இதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அது எப்படி சார் இருந்துச்சு? அது என் பேர் நாதன், தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை வட்டம், கன்னியாகுமரி. சார் உங்ககிட்ட சாரல் கொடுத்துருந்தேன். சரி, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்க? என்ன வித்தியாசத்தை அதில் உணர முடிஞ்சிச்சு? எனக்கு வந்துட்டு நான் சாரலோட ஒரு 20 கிலோ யூரியா கலந்து கொடுத்தேன். அந்த கொடுத்ததில் எனக்கு நல்ல ரிசல்ட்டு நல்லா இருந்தது. அந்த மண் வளம் வந்துட்டு நல்லா செழிப்பாக நல்லா வளர்றது நல்லா கண்கூட பார்த்தேன். அந்த சாரல் போட்டு ஒரு வாரத்தில் அந்த பிளட் அந்த தூர் பக்க கிளைகள்லாம் இப்போ நான் வந்து கெமிக்கல் உரத்துக்கு கலந்து போட்டதில் ஒரு 30லேருந்து 35 கிளைகள் தான் வரும். இது வந்துட்டு இந்த சாரல் போட்டதுனால சாரல் போட்டு 35லேருந்து 60 கிளைகள் வரையும் நான் எண்ணிக்கை பார்த்தேன். நான் 20 ஏக்கர் பண்ணியிருக்கேன். ஆனால் இது நல்லா சாரல் வந்துட்டு போட்டதுனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட். பசுமையெல்லாம் நல்ல குரோத் வந்து கிரீன் கலரா அந்த பசுமை வந்துட்டு எப்பயும் மாறாமல் இருக்கு. அடுத்து சார் உங்ககிட்ட பிளட் ஆரோட்டம் இது ரெண்டும் கொடுத்தேனே, இது எப்படி சார் இருந்துச்சு பயன்பாட்டுக்கு? இது வந்துட்டு நான் அந்த சாரல் போட்டது பிறகு அடுத்த ஒரு 1 வீக் சண்டே ஆரோட்டமும் பிளட்டும் கலந்து ஸ்ப்ரே பண்ணேன். எனக்கு வந்துட்டு பூச்சித்தன்மையெல்லாம் அதிகம் இல்லை. மற்ற நான் வேற கெமிக்கல் உரம் கலந்ததில் வந்துட்டு 2 மருந்து அடிச்சிட்டேன். ஆனால் இதில் வந்துட்டு கெமிக்கல் கலக்காம ஆரோட்டமும் பிளட்டும் அடித்ததுனால எனக்கு பூச்சி தன்மையெல்லாம் இல்லை. அது நல்லா இன்னமும் எனக்கு ரிசல்ட் நல்லா தெரிஞ்சது. நல்ல பக்க கிளைகள்லாம் நல்லா குரோத் நல்லா பசுமையா நல்லா இருந்தது. அடுத்தது வந்துட்டு சீக்கிங் அந்த 2வது முறை சீக்கிங்னு பயன்படுத்தினேன். அடுத்த 1 வீக்ல அந்த அப்ளிகேஷனை எது கூட கலந்து பயன்படுத்தினீங்க? உரத்தோட என்ன உரம் எடுத்துட்டீங்க? நான் காம்ப்ளெக்ஸ் ஒரு 20 கிலோ மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். வேற உரம் எடுக்கல. காம்ப்ளெக்ஸ் 20 கிலோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏக்கருக்கு. அதை சீக்கிங்க பயன்படுத்தினேன். இன்னமும் ரிசல்ட் நல்லா அதிகமாக இருந்தது. நம்ம பக்க கிளைகள்லாம் நல்லா தூர் கட்டி நல்லா வாலிப்பா நல்லா வந்தது. நல்லா இருந்தது. சரி சார். அந்த வயலுக்கும் நீங்க நம்ம பிளட் ஆரோட்டம் சாரல் சீக்கிங் இதை பயன்படுத்தின வயலுக்கும் எந்த வித்தியாசத்தை உங்களால் உணர முடியுது? எனக்கு நல்ல வித்தியாசம் நல்லா தெரியுது. எனக்கு வந்துட்டு இப்போ இந்த கெமிக்கல் உரத்துக்கும் இந்த சாரல் உரத்துக்கும் இந்த நீங்கள் கொடுத்த டெமோ எல்லாத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, இதுக்கு 1200லேருந்து 1300 ரூபா மீதமாகுது. அதாவது ஏக்கருக்கு வந்துட்டு பார்க்க போயில ஒரு 5000லேருந்து 5500 ரூபா வரையும் எனக்கு மீதம் ஆகுது. சரி சார். சீக்கிங்னா நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். எல்லாட்டையும் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்துட்டு எனக்கு அடுத்த போகத்துக்கு கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு அதை நான் பயன்படுத்தியே ஆவேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. அதோட தூர்கள் எண்ணிக்கை வேணுமாலும் நான் எண்ணி காமிக்கிறேன். சரி சார். இந்த பாருங்க சார், சீக்கிங் நான் பயன்படுத்தினால எனக்கு வந்துட்டு மனசு திருப்தியா இருக்கு. எத்தனை கிளைகள் வெடிச்சிருக்குன்னு நீங்க கண்கூடா பார்க்கிறீங்க. நான் எண்ணிப்பேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 73 பக்கத்து கிளைகள் வச்சிருக்கு. எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. இந்த சீக்கிங் பயன்படுத்தினால எனக்கு ரொம்ப மகசூல் அதிகமாக கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி சார். அடுத்ததாக உங்களுக்கு ஈல்டு வின் சொல்லி ஒரு ஸ்ப்ரேயர் ஒன்று கொடுத்துருந்தேன். ஆமாம், எப்படி சார் இருந்துச்சு? நான் அந்த ஈல்டு வின் பயன்படுத்தினேன். ஈல்டு வின் பயன்படுத்தினால அந்த கதிர் வரும் திறனை வந்து நல்லா வாலிப்பாக நல்லா இருந்தது. அந்த சைனிங் அந்த கதிரோட சைனிங் நல்லா அற்புதமாக இருக்கு. பூச்சி மருந்து கெமிக்கல் மருந்து எதுவுமே நான் அதற்கு யூஸ் பண்ணலை. ஆனால் இப்போ அந்த ஈல்டு
ஈல்டு பயன்படுத்தினால கெமிக்கல் மருந்து நான் பயன்படுத்தலை. எதுவும் பூஞ்சைகள் மாதிரியோ அல்லது எதுவும் தெரியுதுங்களா? இல்லை, பூஞ்சைகள் எந்த இதுவும் இல்லை. அதே நான் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு கெமிக்கல் மருந்து பயன்படுத்தினேன். அதுக்கு பூஞ்சைகள், அந்த வெள்ளைப்பூச்சி அதெல்லாம் நெல்மணியில் விழுந்திருக்கு, நெல்மணியில் இருக்கு. ஆனால் இதில் ஈல்டு பயன்படுத்தினால எந்த இதுவும் இல்லை. சைனிங்காக இருக்கு, நெல்மணிகள்லாம் சைனிங்காக இருக்கு, நல்லா ஊக்கமாக இருக்கு. இந்த ஒரு ஏக்கருக்கு எங்களோட ப்ராடக்ட் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு உர செலவு, பூச்சி மருந்து செலவு, இதுக்கும் ஏதாவது வித்தியாசத்தை உங்களால் உணர முடியுங்களா? கண் கூட நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். அதாவது ரசாயன உரத்துக்கும் இந்த சாரல் உரத்துக்கும் பயன்படுத்தினதில் ஏக்கருக்கு ஒரு 5000 முதல் 5500 வரை எனக்கு மிச்சப்படுது ஒரு ஏக்கராக்கு. நான் ஒரு 20 ஏக்கர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா மிச்சமாகும் மொத்தமாகவே இதை எடுத்து பார்த்தாக்க எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா மீதமாக இருக்கு. போன போகத்துக்கு எத்தனை மூட்டை சார் உங்களுக்கு மாவுக்கு கிடைச்சிச்சு? இந்த தடவை எவ்வளவு உங்களால் எதிர்பார்க்க முடியும்? என்னால் இப்போ பார்க்க முடியாது. வந்து முன்னாடி வந்துட்டு இந்த சாரல் உரம் பயன்படுத்தாததுக்கு முன்னாடி 30 மூட்டை ஏக்கருக்கு வரையும் இப்போ எதிர்பார்த்தேன். இப்போ நான் எதிர்பார்க்கறது 40லேருந்து 45 மூட்டை பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு செலவும் குறைவு, லாபமும் அதிகம். ஆமாம், செலவுகள் கம்மி, லாபம் அதிகம். இனிமேல் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்போ கெமிக்கல் உரம்லாம் நான் பயன்படுத்த விரும்பலை. இதை பயன்படுத்தின வகையில் உங்களோட நண்பர்கள், தெரிந்தவர்கள்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க மூலம் ஏதாவது கருத்துக்கள் அதாவது நம்ம கருத்துக்கள் டிஃப்ரெண்ட் வரையும் காமிச்சிருக்கேன். இந்த சாரல் பயன்படுத்தினது, இது கெமிக்கல் உரம் பயன்படுத்தினது, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்துட்டு நிறைய நண்பர்கள், நிறைய கூட்டாளி, நிறைய பேர் வந்து எல்லா விவசாயிகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு கண்கூடா பார்த்துட்டு நல்லா இருக்கு. அவங்க கேட்குறாங்க என்ன பயன்படுத்தினிய, என்ன உரம் பயன்படுத்தினிய அப்படின்னு கேட்டாங்க. நான் விரிவாக சொன்னேன் என்னென்ன உரம் இது பயன்படுத்தினேன். நான் முக்கியமாக சொன்னது வந்துட்டு சீக்கிங் தான் சொன்னேன். நான் இது பயன்படுத்தினது வந்து சீக்கிங் தான் பயன்படுத்தினேன். ஃபர்ஸ்ட் உரம் சாரல், 2வது உரத்துக்கு 20 கிலோ காம்ப்ளெக்ஸ், சீக்கிங் 3 கிலோ அதை பயன்படுத்தினேன். அதில் தான் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதான் நான் வந்துட்டு நண்பர்களோட பகிர்ந்து இதான் முன்னுரிமை சொல்லியிருக்கேன். அது மார்க்கெட்டுக்கு வந்தால் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக ஆர்வமாக இருக்கும். அது வந்துட்டு அந்த மார்க்கெட்டுக்கு வரணும். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் இன்னும் வரலன்னு சொன்னீங்க. அதனால ஒரு ஏக்கருக்கு மட்டும் பயன்படுத்தினேன். ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கு. மிக்க நன்றி. நன்றி.